living life every day, late at night. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்க வாங்க. எங்கள் சின்ன மாமா வீடு வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டு பாப்பா மட்டும் தான் போகிறோம். பையனை ஸ்கூல் விட்டு தான் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். நான் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஃபங்க்ஷனே முடிஞ்சிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கிரகப்பிரவேசம் விளாக்லாம் போட முடியாது. அது குட்டியாக வீடு விளாக் மட்டும் போடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஹோம் டூர் மாதிரி ஏதாச்சும் கொஞ்சமாக போட பார்க்குறேன். என்ன இருக்குதுன்னு தெரியல. என்ன எடுத்ததோ அது மட்டும் போடுறேன். வந்தாச்சு. ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சை பசலாம் சூப்பராக இருக்கும். பயிருங்களாம் வைப்பாங்க அந்த சைடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் சித்திலாம் நைட்டே வந்துட்டாங்க நேற்று. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் பேசினது இது எங்கள் சித்தப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்காரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமா, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து சொல்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருந்திருந்தாங்க. இதுதான் எங்கள் சின்ன மாமா, அதுதான் எங்கள் அக்கா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது எங்கள் ஊர் மாதிரியே சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே இருக்கோம். அப்புறம் எல்லோரும் பேசிட்டு டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டோம். இட்லி, அதுக்கப்புறம் பூரி, அப்புறம் வந்து வடகறி, சட்னி, அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாசல். இது பழைய வீடு. அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. இது வந்து பேக் சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த சைடு வந்து பார்க்கும்போது புதுசாக கட்டினது பார்த்தீங்கன்னா இந்த ரூமு, அதுக்கப்புறம் ஒரு கிச்சனு, ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெட்ரூம் மாதிரி, அப்படியே ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. நல்லா காற்றோட்டமாக நல்லாயிருக்கு. பின்னாடி கொஞ்சம் நல்லா இடம் விட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா மாடுலாம் வச்சுருக்காங்களே, அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீயாக விட்டு கட்டியிருக்காங்க. பேக் சைட்லேயும் ஒரு பாத்ரூம்லாம் இருக்குது. கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவசரமாக மீன் முடிஞ்சிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாமா வந்து ஏன் சீக்கிரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தோம். பாப்பா வந்து என்ன பேசுகிறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயா தாத்தா எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லோரும் கூட கொஞ்சம் எல்லாரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கொஞ்சம் காட்டுறேன். வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் காட்டுறேன் நான். இதுதான் பேக் சைடு. பேக் சைடும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஷெட்டு மாதிரி போட்டு அது மேலே அந்த ஷீட் போடுவாங்களே அது போட்டு அப்புறம் தர மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே மாடுலாம் வச்சுருக்காங்க. ஸோ மழை டைமில் கூட இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க போல். அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து பேக் சைடு. மாடுலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு மாடெல்லாம் தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. மாடு இப்போ தான் கண்ணு போட்டிருக்கான். ஸோ அந்த குட்டி மாடு கூட காட்டுறாங்க. கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் டிராக்டர்லாம் வந்து அதெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இருந்து வந்திருந்தாக்கா இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் கிளம்பிட்டோம். அங்கே போய் சேர ஒரு 10:30